ஏறக்குறைய 50% ஓடி போச்சு 100ல இருந்து பாத்தீங்கன்னா 100 மனைவிங்கிறாரு. இது என்னது 60% தானே வருது. என்ன 60 மனைவி இருக்கிறார்கள், எனக்கு 60 பேர்த்தையும் நான் குடும்பம் நடத்த போறேன், 60 பேரும் பிள்ளை பெறுவார்கள், 60 ஆம்பளை பிள்ளையா இருக்கும், அந்த 60 ஆம்பளை பிள்ளைய அல்லாஹ்வுடைய பாதையில போரிடக்கூடியவர்களா இருப்பார்கள் அவர் சொன்னதாக புகாரியில 7469 இதை அபூ ஹுரைரா தான் அறிவிக்கிறார். ஒரு அபூ ஹுரைரா தான் அறிவிக்கிறாரு. 60ங்கிறாரு, ஒண்ணுல 90ங்கிறாரு, ஒண்ணுல 100ங்கிறாரு, ஒண்ணுல 70ன்னு சொல்றாரு. புகாரில 3424ல 70 எல்லாம் புகாரில தான் இருக்கு, 4 புகாரில தான் இருக்குது. அதாவது 90, 100, 90, 60, 70. வேற வேற நூல்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நம்பர் இதே ஆள் தான் இருக்கிறாரு. நான் புகாரில மட்டும் நாளை சொல்றேன், 99 வருது, 50 வருது, 40 வருது, பல நூல்கள்ல பல விதமா வருது. இந்த ஒரு நூல்லையே இப்படி ஒரு ஆள் வழியாக அறிவிக்கிற ஒரு நூல்லையே இதெல்லாம் வரக்கூடிய விஷயமும், அவர் குழந்தை உருவாவதை பற்றி சொன்ன அந்த தகவலும், இன்ஷா அல்லாஹ் சொன்ன மறுத்ததும் எல்லாத்தையும் பார்த்தோம்னு சொன்னா நமக்கு தெரியாத ஏதோ ஒரு ராங் உள்ள இருக்குது. இஸ்லாமிய ஃபண்டமெண்டலை அது தகர்க்கிற மாதிரி சம்பவமா இருக்கிறது. கண்டிப்பா நடந்திருக்கான்னு விளங்கிக்கணும். இப்ப என்ன அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா, இந்த அரப்புள்ளே போட்டதை தான் சொல்றாங்க. அது கிடையாது. அப்ப நம்ம என்ன விளங்குறோம், சுலைமான் நபியை நம்ம சோதிச்சோம், அது ஓகே, ஏதோ சோதிச்சிருக்கான், சோதிச்சது அப்படி ஒரு விளாவரை சொல்ல தேவை கிடையாது. அவ்வளவு இதை என்ன பாடம், என்ன சுலைமான் நபியை சோதித்தோம் அல்லாஹ் சொல்வதிலிருந்து நமக்கு ஒரு பாடம் என்னன்னு கேட்டா, உலகத்தில் யாருக்கும் வழங்காத சாம்ராஜ்யத்தை ஒருத்தருக்கு வழங்கினால் கூட 2 தட்டுவான் அல்லாஹ். அதாவது பாடம். அவருக்கு எந்த குறையும் வைக்கவே இல்லை. சுலைமான் நபிக்கு யாருக்கு குறை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு போலாம். குர்ஆனை பற்றி பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல ஒரு குறை இல்லாம வாழ்ந்த ஒரு மனிதர் இருக்காருன்னா யாருதான்? காத்தவர் சொல்ல கேக்குது, இந்த ஷைத்தான் அவர் சொல்ல கேக்குது. அரண்மனை கட்டி வச்சுக்கிறாரு, அந்த அம்மா வருது, நடந்து வரும்போது தண்ணி நினைச்சுக்கிட்டு ஆடையை தூக்குறான். தரை அப்படி இருக்கு, இந்த தரையை அவர் போட்டு வச்சுக்கிறாரு. எப்படி போட்டு வச்சுக்கிறாரு? அதுல தண்ணி ஓடுதுங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வர்ற மாதிரி அந்த காலத்துல அவர் போட்டு, இந்த காலத்துல அவர் போட முடியாது, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த காலத்துல போடுறது. அந்த காலத்துல போட்டு வைக்கிற அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு கொடிகட்டி வாழ்ந்தார்னு சொல்றோம்ல, அப்படி அந்த மாதிரி வாழ்ந்த உடனே அவரு அல்லாஹ் நினைச்சிடக்கூடாது. 2 தட்டு தெரியும், அவரையும் சோதிச்சு பார்ப்பேன், ஏதோ கொடுத்துருவேன், எல்லாம் தந்திருக்கல, உனக்கு ஒரு தீராத ஒரு நோயை தருவேன், உனக்கு அது தருவேன், இது தருவேன், என்னத்தை நம்ம சொல்ல முடியாது. ஏதோ ஒண்ணு சோதனை ஒரு மைனஸ் தானே, எல்லாம் பிளஸ்ஸா இருந்தாலும் கூட அவரு ஒரு தடவை மிஸ்டேக் பண்ணாரு, அவரை நம்ம ஒரு சோதிச்சோம், அவருக்கு எல்லாம் கொடுக்கலன்னு அர்த்தம். இது என்ன நம்ம ஆறுதல் அடையணும்டா, ஆனப்பட்ட சுலைமான் நபி அல்லாஹ் ஒரு கண்ணை விரல விட்டு ஆட்டி விட்டாண்டா விடுறா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு துன்பம் வருதுன்னு வைங்களேன். சுலைமான் நபி நினைச்சுக்கிறேன் எல்லாமே நல்லதான கொடுக்க மாட்டான் அல்லாஹ் எல்லாருக்குமே, அவருக்கு ஏதோ ஒண்ணு கொடுத்துருக்கான், அது முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து அவருடைய குர்சியில சிம்மாசனத்துல உடலை போட்டோன்னு இருக்குல்ல, இந்த உடலை போட்டோங்கிற விஷயத்துக்காகத்தான் இவ்வளவு கட்டுக்கதைகளும். இந்த உடல் என்ன, அரை பிள்ளைய போடுறது, அல்ல செத்து போன பிள்ளைய ஆகாயத்தில் கைப்பற்றப்பட்டு கொண்டு பிள்ளைய கொண்டு போடுறது, அல்ல சீத்தாவத்திக்கு ஒரு குர்சியில போடுறது என்றெல்லாம் விளக்கம் சொல்றாங்கல்ல. இந்த விளக்கத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு அந்த வார்த்தையிலிருந்து விளங்கக்கூடிய ஒரு விளக்கம் இருக்கிறது. அதை கூட நம்மளா சொல்லல, அந்த காலத்திலேயே சொல்லியும் இருக்கிறார்கள். ஆனால் அது ஒரு சிலர் சொல்லி இருக்கிறார்கள், அது ஒரு மட்டமான சொல்ல சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் கரெக்டான சொல்ல இருக்கிறது. அவர் என்ன ஒரு அது குர்துபியில சொல்லி காட்டுறாரு. அதாவது சுலைமானுடைய குர்சியில சிம்மாசனத்துல உடலை போட்டோன்னு சொல்றது இருக்குல்ல, அது சுலைமானத்தான் சொல்லப்படுது, சுலைமானத்தான் சொல்லப்படுகிறது. ஏன் என்று கேட்டால், ஒரு மனிதன் அதை இலக்கியத்தில் எடுத்து காட்டுறாரு. அவர் ஒரு மனிதன் கடுமையான நோய்வாய்ப்பட்டு அந்த நோய் ரொம்ப முத்தி போச்சுன்னு வைங்க, அப்படிங்கும் போது அவன் பணமா போயிட்டான்னு சொல்லுவோமா, இல்ல பணமா கிடக்குறான், உயிர் இருந்தும் இல்லாத அளவுக்கு நோய் முத்திருச்சு, படுத்த கிடக்குறான். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு ஒருத்தர் வந்துட்டாருன்னு சொன்னா என்ன செய்வோம், வெறும் பாடி தான் கிடக்குது, பாடி தான் கிடக்குன்னு சொல்லுவோம். உயிரெல்லாம் இருக்கத்தான் செய்யும். உயிர் இருந்துகிட்டு இருந்தா கூட அது போயிருங்கிற அளவுல உள்ள ஒரு நிலைக்கு வந்துருச்சுன்னு சொன்னா என்ன செய்வோம், பாடி கண்டிஷனா தான் இருக்காரு, ஆள் பாடி தான் இப்ப இருக்குது, வேற ஒண்ணும் இல்ல, ஆனா ஒண்ணு உயிர் இருக்கும். அப்போ அவரை அல்லாஹ் யூசுப் பிஹில் மரீம், கடுமையான நோயாளி இந்த மாதிரி என்ன செய்யப்பட வர்ணிக்கப்படுறது அரபி இலக்கியத்துல உண்டு. அரபில எல்லா மொழியிலும் உண்டு. அவர் அரபியில உதாரணம் காட்டுறாரு. அப்ப நம்ம என்ன வழங்கணும்னு கேட்டா, சுலைமான சோதிச்சோங்கிறோம். அந்த சோதனை எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னு சொன்னா, ஆள் அன்கண்டிஷன் ஆயிட்டார், அவரைத்தான் பாடியைத்தான் போட்டு விட்டுச்சு. அதாவது ஒரு ஸ்டடியா இருந்து ஆட்சி செய்யக்கூடியவர் அந்த சிம்மாசனத்தில் எப்படி உட்கார்ந்துருக்காருன்னு கேட்டா, வெறும் உடல் மாதிரி உட்கார்ந்துருக்காரு. எல்லாம் போச்சு, அந்த வீரியம் போச்சு, அந்த ஸ்ட்ரென்த் போச்சு, எல்லாம் போய் அவர் ஒரு வெறும் பாடி மாதிரி தான் இருக்கிறாரு. உயிருள்ள ஒரு உடலாக இல்லாமல் உயிரற்ற ஒரு உடலை போல அவர் இருக்கிறாரு. அப்படிங்கிறது கருத்தும் இது கொள்ளலாம். அது அரபு மொழி இலக்கணம் இடம் தருது. அவருடைய சிம்மாசனத்தில் வேற ஒரு உடலை கொண்டாந்து போட வேண்டியதில்லை, அவரையே உடலாக போட்டோம்.
அவருடைய சிம்மாசனத்தில் அவரை ஒரு முழு மனுஷனா போடாம அவரை ஒரு உடலாக போட்டோம்னா என்ன அர்த்தம்? உடலாக போட்டோம் என்ற வார்த்தை கடும் நோய் கொடுத்ததற்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தை. அரபியில வழக்கத்தில் இருக்கிறான் அப்படின்னு குருத்துமே சொல்றாரு. என்னென்ன இலக்கியத்தை பார்த்து சொல்றாரு நம்ம தேடல. அவர் சொல்றாரு அரபுல உண்டு, அப்படி வழக்கம் உண்டு. ரொம்ப நோய்வாய்ப்பட்டுட்டார்களே, ஆனா வெறும் ஜசது தான் கிடக்குது. ஜசதுங்கிற வார்த்தை வெறும் உடல் தான் இருக்குது. ஜசதன் அழகே யூஸ் பண்றான். அல்கைனா குர்சிக்கு ஜசதன், குர்சியில ஜசதா போட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இவருடைய நிலை எப்படி இருக்குன்னு கேட்டா, பராக்கிரமமான ஒரு ஆளுமா, வீரர், யுத்தத்துக்கு போறக்கூடியவர், ஒரு மன்னர், எல்லாத்தையும் சார்பா சிந்திக்கக்கூடியவர், கட்டி ஆண்டவர், அவரை கூட நம்ம சோதித்து அவருடைய சிம்மாசனத்தில் எப்படி போட்டுட்டோம்? வெறும் பாடிங்கிற லெவலுக்கு வந்துட்டாரு. அப்புறம் சும்மா திருந்திக்கிட்டார். இந்த சோதனையை பார்த்த உடனே ஆஹா, நம்ம என்னமோ எல்லாம் எல்லாம் தந்துட்டான்னு சொல்லி நம்ம ஆட்டம் போட்டோமே, நம்ம செஞ்ச தப்பா எல்லாம் அவனை கண்டிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சு விட்டார்னு சொல்லி அழகா விளங்க. எந்த கதையும் இல்லாம அந்த வார்த்தையிலிருந்து விளங்குறது சரியா, கதையில விளங்குறது சரியா? இப்ப நான் சொல்வது அந்த வார்த்தையில் விளங்குது. எப்படி விளங்குது? உலகது பார்த்தா சுலைமானை நம்ம சோதித்தோம். என்ன சோதனை வழங்கல. அந்த சோதனை அடுத்ததுல வழங்குது. வாழ்க்கையினா அலா குர்சிஹி ஜசதன், அவருடைய சிம்மாசனத்தின் மீது அவரை வெறும் உடலாக போட்டு விட்டோம். உடலா போட்டு அர்த்தம் வேற எங்க இருந்து நான் எடுக்கல, அதுல இருந்து எடுக்கிறேன். இது வேற எங்க இருந்து ஒன்றை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் கிடையாது. அந்த வார்த்தைக்கு நேரடியான ஒரு அர்த்தம். அவரை உடலாக நம்ம போட்டு விட்டோம். போட்ட உடனே உடலா போட்ட என்ன அர்த்தம்? பயங்கரமான ஒரு நோயாளியாக அவர் ஆகிவிட்டார். அவருடைய வீரியத்தை எல்லாம் இழந்து விட்டார். அந்த நிலைமைக்கு அவர் ஆளாக்கி விட்டோம். சும்மா ஆனா பிறகு அவர் திருந்திக் கொண்டார். அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு? அவர் ஒரு தப்பு செஞ்சிருக்கிறார், அதுக்கு தான் செஞ்சாங்கிறதுக்கு ஆதாரமா அடுத்த வசனம் ரப்பி கஃபிர்லி, இறைவா என்னை மன்னிச்சிருன்னு கேட்கிறார். திருந்தி விட்டு கால ரப்பி கஃபிர்லி, அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் இந்த சோதனைக்கு பிறகு, இந்த உடலாக போடப்பட்டதுக்கு பிறகு அவர் செய்த தப்பு அவருக்கு நினைவூட்டப்படுகிறது, அவருடைய கவனத்துக்கு வருகிறது. சரி, நம்ம பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம், அப்ப அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி அந்த தப்பை செஞ்சிடக்கூடாது, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் அவர் பழைய நிலைக்கு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன செய்யறாரு? இன்னொரு துவா செய்யறாரு. அல்லாஹ் நான் திருந்திட்டேன், எனக்கு ஒரு ஆட்சியை கொடு. அது எப்படிப்பட்ட ஆட்சியா இருக்கணும்னு கேட்டா, எனக்கு பிறகு நீ யாருக்கும் கொடுக்காத ஆட்சியா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவ்வளவு பெருமாண்டமான ஆட்சியுடைய அந்த சக்தி இன்னும் அதிகமா அல்லாஹ் அவருக்கு டெவலப் பண்ணி கொடுக்குறான். இந்த தவறுக்கு பிறகு, அந்த தவறுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்த பிறகு, அந்த பனிஷ்மெண்ட்டை பார்த்து அவர் திருந்தின பிறகு இதெல்லாம் நடக்குது. அப்ப இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு சோதிச்சோம் என்ற வார்த்தையை ஆட்சியை பறிக்கிறதுன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. மனைவிட்ட தகாத நேரத்தில் உறவு கொண்டாருன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. மனைவி சிலை வழிபாட்டுக்கு அவர் இடம் கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு நபிக்கு கலங்கம் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் அது கிடையாது. அதே மாதிரி மோதிரத்துக்குள்ள ஒரு ஆட்சியில அதுக்குள்ள மந்திரத்துக்குள்ள அடங்கி இருந்துச்சு என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை. சைத்தான்ட்ட போய் ஏமாந்து போனார்னு, அவர் சைத்தானா அவர் தான் போதை மருந்து கொடுத்து ஆளை கூட்டு வந்திருக்காரு. அவங்ககிட்ட மோதிரத்தை கழட்டி கொடுத்தாருன்னு ஒரு விவரம் கட்ட ஆளாக ஒரு நபி போய் சைத்தான ஒண்ணு கொடுப்பாரு. என்னைக்கு இருந்தாலும் ஆபத்தான ஆளு தெரியாதா? அப்ப சைத்தான கண்ணு முன்னாடி பாத்துக்கிட்டு இருந்தா நீ வச்சுக்க, நான் போயிட்டு வந்துடுறேன் பாத்துட்டு கொண்டு அதுலதான் ஜீவனே இருக்கும்போது கொடுப்பாரா? சாதாரண விஷயத்தை கொடுத்துட்டு போயிருவோம். சாதாரண மேட்டர் கொடுத்துருவோங்க. ஒருத்தர் நிக்கிறான், இந்த பேப்பரை வச்சுக்கிறீங்கன்னு கொடுத்துட்டு போயிருவோம். பஸ் ஸ்டாண்ட் நிக்கிறான், பாத்ரூம் வச்சுக்கிறேன்னு கொடுத்துருவேன். பெட்டி கொடுத்துட்டு போவீங்களா? கொடுக்க மாட்டீங்கல்ல? போயிட்டு பெட்டி போயிட்டான்னு செய்யறது. பெட்டி கொடுக்க மாட்டீங்க, சாவியை கொடுக்க மாட்டீங்க. இவரு என்ன பண்றாரு? மொத்த ஜீவனம் அதெல்லாம் இருக்குது. இவங்க கதைப்படி, இவங்க எழுதி கதைப்படி அவருடைய கவர்மெண்ட் எல்லாம் தங்கி நிக்குது. இதுல நிக்கிறது மாவட்டத்துக்குள்ள அதை வச்சுதான் காட்டி அவனைய வசப்படுத்திருக்கிறாரு. அந்த சைத்தானைய கடல்ல இருந்து பிடிச்சிருந்த சைத்தானைய அதை காட்டினோன்னு அடிபட்டு போயிட்டான். அவனு கொடுப்பாரா? எவ்வளவு மிஸ்டேக்குங்கிறீங்க. இந்த மாதிரியான கட்டுக்கதைகள் எல்லாம் சொல்றாங்க. அது தேவையே கிடையாது. எல்லா தப்சீர்களையும் எல்லா தர்ஜுமா எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு இந்த ஃபுட் நோட் போட்டு இந்த கட்டுக்கதை எழுதி வச்சிருப்பாங்க. சில தர்ஜுமாக்கள்ல அவருடைய சிம்மாசனத்தின் மீது ஒரு உடலை போட்டோம், ஒரு முண்டத்தை போட்டோம்னு போடுவாங்க. படிப்பான் ஒரு முஸ்லீம் எல்லாம் எடுப்பான். சிம்மாசனம் முண்டத்தை எரிந்தோம், என்ன குரான் அப்படின்னு நினைப்பான். அப்ப நம்ம ஒழுங்கா தர்ஜுமா பண்ண விளக்கமே தேவையில்லை. ஒழுங்கா தர்ஜுமா பண்ணி பாத்தீங்கன்னா, சுலைமானை சோதித்தோம், அவருடைய சிம்மாசனத்தில் அவரை வெறும் உடலாக போட்டோம், அவரை வெறும் உடலாக போட்டோம், திருந்தி கொண்டார், அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டார்னா எந்த தப்சீரும் வேணாம், எந்த வியாக்கியானம் வேணாம், கூட ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு விளக்கி சொல்ல தேவையில்லை. அதுவே அதை விளக்கிவிடும். குர்ஆன் அதுவே விளக்கக்கூடிய ஒரு அழகான வேதத்தை தான் இவர்கள் இல்லாத கட்டுக்கு விளங்காத ஒரு தப்சீர் அவராக கொடுத்துக் கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட்டுக்கதையை ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த மாதிரி கட்டுக்களை காப்பாற்ற வேண்டும். தப்சீரின் பெயரால் இது மாதிரி நிறைய அதிலே போயிட்டு இருக்கலாம். அவ்வளவு தப்சீர்கள் கட்டுக்கதை எல்லாம் இருக்குது. வெவ்வேறு விதமான கட்டுக்கதை இன்ஷா அல்லாஹ் நிறைய இருக்கு. தாவூத் நபியை பத்தி 99 கொண்டாடி செஞ்சார், இன்னொரு கொண்டாடி கைப்பற்றிக்கிட்டார், எழுதி வச்சுக்கிறாங்க தப்சீர் கிதாபுகள்ல. ஒரு நபியை பத்தி எப்படி எல்லாம் கற்பனை பண்ண கூடாதோ அப்படிங்கிறது நிறைய இருக்கிறது. ஒரு மாதிரிக்காக வேண்டி தப்சீர்ல எழுதுன எல்லாம் நம்பிட முடியாது.
அப்படிங்கறத விளங்கிக் கொள்வதற்கு இதுவரை சொன்ன விஷயங்கள் போதும். அப்ப தப்சீர்ல உள்ள கட்டுக்கதை, கபருங்கிற பேர்ல உள்ள கட்டுக்கதை, சஹாபாக்கள்ங்கிற பேர்ல உள்ள கட்டுக்கதை வகை வகையாக பல கட்டுக்கதைகளை பார்த்தோம். இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் வெவ்வேறு விதமான கட்டுக்கதைகள் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.